அது நடந்து விட்டால் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன். அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். சொல்லுங்க சரவணன் அவர்களே, நீங்க யாரை டூப்னு லாக் பண்றீங்க? பி ஏ டூப்னு லாக் பண்றீங்க. சார் நீங்க சார் சி ஏ டூப்னு லாக் பண்றீங்க. பொறுமையா ஒரு வாரம் கழிச்சு கூட மெயில் அனுப்புங்க. பி சி. சோ ரேஷ்மா வந்து வேற வழி இல்லாம ஏ தான் டூப்னு லாக் பண்ணி ஆகணும். ஓகே. சோ இப்போ நம்ம வந்து பார்த்தா சரவணன் அவர்கள் லாக் பண்ண பி அவரோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். இவரு டூப் இல்லையா? இவர்தான் சொன்னேன். இவர்தான் டூப்னு சொன்னீங்க நீங்க. ஆமா. இவரு டூப்பா? நல்லா நடிக்கிறாரு. பிள்ளை இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. சமயா பண்றாரு. சோ ஆனந்த் பாபு அவர்கள் லாக் பண்ண சி அவரோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். ரேஷ்மா வேற வழி இல்லாம நீங்க தான் வந்து ஏ டூப்னு லாக் பண்ணீங்க. நான் கரெக்ட்டா லாக் பண்ணிட்டேன். டூயட் பாடுறதுக்கு உங்களோட ரெடியா இருக்காரு. கேஷ்வா ராமுவை கண்டுபிடிக்கணும்னா நீ கூட சேர்ந்து ஆடுனாதான் நிச்சயமா. நீங்களும் ஆடுறீங்களா? நான் லொட ஆடுவேன், அவர் படபடன்னு ஆடுவாரு. எங்க பாட்டை போடுங்க. சார் இந்த வயசுல எல்லாம் துள்ளி குதிக்காதீங்க சார். இதுவரைக்கும் டூயட்டே நீங்க ஆடினது இல்லையா? என்னங்க அதுக்கு முன்னாடி கட்டி வந்த காலமா இருந்தீங்க, இப்ப கட்டிலம் காலம் மாதிரி குதிச்சீங்க. பாட்டு நான் வந்துருச்சா? எதுக்கு அப்ப நீங்க டூப் இல்லையா? எதுக்கு கொஞ்சம் தள்ளி நின்றே ஆடு. அவர் 15 வருஷமா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம ஆறு துள்ளி குதிக்கிறார். மொத்த வாங்க. பெர்ஃபார்மன்ஸ் இங்க காட்டன்னு முடிவு பண்ணிருக்காரு. ரெடி ஷாட். நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி, என் நெஞ்சில் ஆடும் பருவக் கொடி. நாங்க முன்னாடி நான் ஒரு எம்ஜிஆர் கெட்ட போட்டேன், இவன் தான் என் கூட ஆடிக்கிட்டு இருந்தான்.
ஒரே ஒரு எபிசோட்ல வந்து ஸோ சரவணன் அவர்களே நீங்கள் வந்து பிஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருந்தீங்க. இப்போ மாற்றிக்க போறீங்களா இல்லை அதே ஆப்ஷன்ல இருக்க போறீங்களா? இல்ல அதே ஆப்ஷன் தான். அதே ஆப்ஷன். ஓகே, பியிலே இருக்கிறேன்றாங்க சார். நீங்கள் வந்து சிஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருந்தீங்க, மாத்துறீங்களா இல்லை அதிலே இருக்கீங்களா? இல்ல அதே இல்லை. அதிலே இருக்கீங்க. நீங்கள் ரேஷ்மா? அதுலயே இருக்கேன். ஓ மை காட், 3 பேரும் அதிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் வந்து பார்த்தா ராமுவை கண்டுபிடிக்கிறது பெரிய குழப்பமா தான் இருக்கு. பேசாம பத்திரத்தை நாளா கிழிச்சு போட்டு நான் நடுத்தருக்கு போயிடவா? இந்த ஷோவே இன்னைக்கு இப்படி இருந்துச்சுங்க. எப்படியா? அவ ஏதோ ஒண்ணு என்னது? கையில வச்சுக்கிறா. தெரியலையா? சோ மாசா இருந்தது. சோ மாசா இருந்தது. சோ மாசா இருந்தது. ஆஹா. ஓகே, சோ யாரு சரியான டூப், அதை யாரு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத லிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாத. ஏதான் சரியான டூப் அப்படின்னு கண்டுபிடிச்சது ரேஷ்மா அவர்கள். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம். ஓகே, ஏ அவர்கள், அவரோட பேர் வந்து அந்தோனி, அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம். 30 வருஷமாக இந்த ஒரு டான்ஸ் துறையில் இருக்கக்கூடிய தாஸ் அவர்கள், அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்தலாம். ஆப்ஷன் சி, அவருடைய பேரு மாதவரம் சேகர் அவர்கள், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸ்கோர்ஸை பார்த்துடலாம். ரேஷ்மா அவர்கள் எந்த புள்ளியும் இழக்காமல் இப்பொழுது 1000 புள்ளிகள்ல இருக்காங்க. ஸோ ஆனந்த் சார் அண்ட் சரவணன் சார் ஆளுக்கு 200 புள்ளிகளை இழந்து இப்போ 2 பேருமே 800 புள்ளிகள்ல இருக்காங்க.